ஹலோ ஹாபிஸ்ட், நம்ம சேனலில் நிறையா ட்ரோன் பில்டிங் அப்புறம் ஃப்ளையிங் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே நான் போட்டது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹாபிக்காகவும் மற்ற ஹாபிஸ்ட்டுக்கு ஒரு டீச் பண்ணுறதுக்காகவும் தான் அந்த வீடியோஸ் எல்லாமே நான் போட்டேன். இப்போ ட்ரோனை என்னோடய ப்ரொஃபஷ்னலாக நான் மாற்ற போகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரோன் ப்ரொஃபஷனை உங்களோட கரியரை நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பைலட்டிங் லைசன்ஸ். லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் தான் தருவாங்க. ஆனால் நீங்கள் கவர்மெண்ட்டில் டேரெக்டாக அப்ளை பண்ணி வாங்க முடியாது. கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கிற ஆர்பிடிஓவில் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் லைசன்ஸ் வாங்க முடியும். ஆர்பிடிஓ அப்படின்னா ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன். இது ப்ரைவேட் எடுத்து பண்ணுவாங்க. அங்கே தான் நீங்கள் ஒரு 1 வீக் கோர்ஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களே உங்களுக்கு லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணிவிடுவாங்க. லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயிலில் வந்துடும். இப்போ நானும் ஒரு ப்ரொஃபஷனல் பைலட் ஆகணும் அப்படின்னா எனக்கும் லைசன்ஸ் தேவை இல்லையா? அதுக்காக நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லில் இருக்கிற ஃப்ளைட் டியூட்டர் அப்படின்ற இன்ஸ்டியூட்டில் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஸ்டியூட்டில் சூப்பராக டீச்சிங் அப்புறம் பைலட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்படி ப்ரோ முத நாள்லேயே சூப்பராக சொல்லித்தராங்கன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் 4 நாள் ஆச்சு, இன்றைக்கி 5th டே. 4 நாளில் இந்த இன்ஸ்டியூட்டில் என்னோட ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி போச்சுன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த 5வது நாள்லேயும் என்னென்ன நடக்குது நம்ம பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் பைலட் லைசன்ஸ் வாங்குறதுக்கு பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் மினிமம் 10th முடித்து அதோட மார்க் ஷீட் கையில் வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா 10th ஈக்குவலாக இருக்கிற ஏதாவது ஒரு கோர்சஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஐடிஐ இந்த மாதிரி ஏதாவது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும். அது இல்லாமல் இன்னொரு அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது ஒன்று வேணும். மொத்தம் 2 அட்ரஸ் ப்ரூஃப் உங்கள் கையில் இருக்கணும். ஆதார் கார்டில் உங்கள் நம்பர் அப்புறம் இமெயில் ஐடி, நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நம்பர் அப்புறம் இமெயில் ஐடி அதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். உங்கள் ஆதார் கார்டை அங்கே சப்மிட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஓடிபி வரும், இமெயில் ஐடிலையும் வரும், உங்களோட மொபைல் நம்பருக்கும் வரும். அதனால் அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒயிட் பேக்ரவுண்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் 5 ஃபோட்டோஸ் வேணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே இருக்கிற டாக்டர்கிட்ட ஹெல்த் சர்டிஃபிகேட் நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுருக்கணும். ஸ்மால் கிளாசிஃபிகேஷன் பைலட் லைசன்ஸ்க்கு 25,000 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது இல்லாமல் மற்ற கோர்சஸ்க்குலாம் அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இன்ஸ்டியூட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்ஸ்டியூட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி மாணிக்கம்பாளையம் அப்படின்ற ஊரில் இருக்குது. நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாணிக்கம்பாளையத்துக்கு பஸ் கிடைக்கும். பாரத் பாலிடெக்னிக் ஸ்டாப்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டியூட்டோட வாசலே நீங்கள் இறங்கிடலாம். கேம்பஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டோட மெயின் பில்டிங். நம்ம ஆக்சுவல் ட்ரோனை ஃப்ளை பண்ணி கற்றுக்கிறதுக்கு 3 பெரிய பெரிய கிரவுண்ட்ஸ் இருக்குது. எஃப்பிவி பைலட்டிங் கற்றுக்கிறதுக்கும் தனியாக ஒரு கிரவுண்டு இருக்குது. இங்கே எஃப்பிவி சொல்லி தராங்களான்னு உங்களுக்கு டவுட் வரும். எஃப்பிவி பில்ட் அப்புறம் பைலட் ட்ரைனிங்காகவும் இங்கே தனி கோர்ஸே இருக்குது. கேம்பஸ்குள்ளேயே உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் வெளியூர்லேருந்து இங்கே கோர்ஸ் ஜாயின் பண்ண வரீங்க அப்படின்னா உள்ளேயே தங்குறதுக்கு நல்ல ரூம்ஸும் இருக்குது. அதே மாதிரி ஃபுட்டும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. இன்ஸ்டிடியூட் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா தியரிக்குனே தனியாக ஒரு ஹால் இருக்குது. சிமுலேஷனில் ஃப்ளையிங் கற்றுக்கிறதுக்காக ஒரு ரூம் இருக்குது. ட்ரோன் பில்டிங் அப்புறம் அசம்பிளி கற்றுக்கிறதுக்காக தனியாக ஒரு லேப் இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு லைப்ரரி ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றியோ இல்லை காம்பனன்ட்ஸை பற்றியோ நீங்கள் கற்றுக்கிறதுக்காக நிறைய புக்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் டேலேருந்து 4th டே வரைக்கும் என்னென்னலாம் டீச் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தியரி கிளாஸஸ் தான் எடுப்பாங்க. ட்ரோன் ஃப்ளையிங்கில் என்னென்ன லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ட்ரோனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, மேப்பிங் அப்புறம் சர்வேயிங்கில் ட்ரோன்ஸை வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எந்தெந்த ட்ரோன்ஸு என்னென்ன கிளாசிஃபிகேஷனில் வரும், ரெட் ஜோன் என்ன, க்ரீன் ஜோன் என்ன, எல்லோ ஜோன் என்ன, இப்படி எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. தியரி பார்த்தீங்கன்னா ஆஃப் டே இருக்காது, மார்னிங்கும் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு அகைன் ஈவினிங் வரைக்கும் கண்டினியூ பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு போரிங்காக தெரியும். ஆனால் இவங்க தியரி கிளாஸில் என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்களோ இது எல்லாமே நம்ம ஒரு நல்ல பைலட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். 3rd டே பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. சிமுலேஷனுக்கு சூப்பராக செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. கண்ட்ரோலர்ஸும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. பிட்ச்னா என்ன, ரோல்னா என்ன, அப்படின்னா என்ன,
இது எல்லாமே நீங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து சிமுலேட்டரில் இருக்கிற ட்ரோனை எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும்னும் சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 4th டே 4வது நாள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தனித்தனியாக ஏர்லி மார்னிங்லேருந்து ட்ரோன் ஃப்ளையிங் செஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தனியாக 1.5 மணி நேரம் கிளாஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங்கும் கிளாஸ் நடக்கும். அகெயின் நைட் ஆனதுக்கப்புறமும் ஒரு செஷன் நடக்கும். நைட்டில் ஃப்ளையிங் செஷன் எதுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கேஸில் சுத்தமாக வெளிச்சம் இல்லை அப்படின்னாலும் ஒரு ட்ரோனை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லித்தராங்க. காய்ஸ், இந்த ட்ரோனில் தான் நான் 2 நாளாக பைலட்டிங் கற்றுக்கிட்டேன். இது ஒரு 18 இன்ச் ட்ரோனு, 18 இன்ச் ப்ரொப்பலர் இருக்குது. நமக்கு 2 நாளாக பாடம் சொல்லிக் கொடுத்த குரு இவர் தான். ஹாய், என்ன பேசியிருக்கீங்க? இவர் பேர் ரூபேஷ். இவரும் இங்கே இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான நாலேஜ் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்டர். இவர்கிட்டையும் நம்ம சில கேள்விகள் கேட்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வருஷமாக பைலட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? இந்த இன்ஸ்டியூட்டில் எவ்வளோ இயர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க? ஓகே, நான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணதே ஆஸ் அ பைலட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் 2021லேருந்து நான் ஆக்சுவலி பைலட்டாக இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரோனில் என்ன தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எனக்கு R&D ஒர்க் பண்ணுறதுல நிறைய ஈடுபாடு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் பைலட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 5 இயர்ஸ் ஆகுது. அண்ட் நான் இன்ஸ்ட்ரக்டராக 3 இயர்ஸாக இருக்கேன். ஸோ நான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரீஜியன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இந்த இன்ஸ்டிடியூட்டில் நான் 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எந்தெந்த கேட்டகரிஸ் அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறீங்க? ஸ்மாலு, மீடியம்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகரிஸ்ன்னு சொல்கிறதே தப்பு. ஸோ அது கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்மால் அண்ட் மீடியம்க்கு இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன். ஸோ நான் இப்போ 2 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரோன்ஸ்க்கு நான் ட்ரெயினராக இருக்கேன். சர்வேல யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? சர்வேக்காக யூஸ் பண்ணுற ட்ரோன்ஸு, பிரிட்ஜு கட்டுறதுக்கு, ஹைவேஸ் கட்டுறதுக்கு, இந்த மாதிரி இதுக்கு இப்போது ட்ரோன்ஸ் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சர்வேயிங் பண்ணுறதுக்காக கோர்சஸ் இருக்கு இல்லையா? அது எந்தெந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க? ஸோ இப்போ சர்வேயிங் அண்ட் மேப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூட்டில் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இதில் ட்ரோன் சர்வேயிங் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே சொல்லித்தர போகிறோம். ஸோ ட்ரோன் சர்வேயிங் ரொம்ப நார்மலான விஷயமா எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் இதில் போஸ்ட் ப்ராசஸிங் தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம ட்ரோனில் எடுக்கக்கூடிய டேட்டா என்னதான் நமக்கு ரியல் டைம் டேட்டாவாக கிடைச்சாலும் அந்த ரியல் டைம் டேட்டா ரியல் பொசிஷனிங் டேட்டாவாக கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ நம்ம என்னென்ன கிரவுண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அதுக்கு எடுக்க போகிறோம்? கம்ப்ளீட்டாக நம்ம அதை எப்படி லைக் கிரவுண்டை எப்படி நம்ம கிரவுண்டில் ஸ்டேபிளாக இருக்க வைக்க போகிறோம்? ஒருவேளை நமக்கு கிடைக்கிற பிக்சர்ஸ் லேண்டிங்காக கிடைக்கலாம். 3D இமேஜிங் நம்ம பண்ணுறப்போ நம்மளுக்கு பில்டிங்கோட கொலாப்சேஷன் மாறலாம். ஸோ அதெல்லாம் எப்படி ட்ரோன் ஜியோ டேக் ஆகி எல்லா ஃபோட்டோஸையும் நம்ம எப்படி கிளியராக வச்சுக்க போகிறோம்? கிரவுண்டில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் பண்ண போகிறோம்? ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம சர்வேயிங் அண்ட் மேப்பிங் கிளாஸில் நம்ம சொல்லி கொடுக்குறீங்க. கான்டூர் மேப்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. கான்டூர்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவை பிரித்து காட்டுறது. அந்த ஜியோ ஸ்பேஷியல் டேட்டானா என்ன, அந்த டேட்டாவை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம்? ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம சொல்லிக் கொடுப்பீங்க. சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் இன்க்ளூடிங் எல்லாமே சொல்லிக் கொடுத்துருவோம். அண்ட் தென் உங்கள் கையால் நீங்களாக ஒரு ட்ரோனில் டேட்டா எடுப்பீங்க. அந்த எடுக்கக்கூடிய டேட்டாவை நம்ம கம்ப்ளீட்டாக இங்கே போஸ்ட் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ அது உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? கம்ப்ளீட்டாக இங்கே 3 days கோர்சஸ் இல்லை 5 days கோர்சஸ் நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த 5 daysல 4 days உங்களுக்கு எக்ஸாக்டாக இங்கே கிளாஸ் இருக்கும். லாஸ்ட் 1 day அசைன்மெண்ட் டே. ஓகே, இங்கே இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். லைக் ட்ரோனோட டேட்டாஸ் எல்லாம் ஓகேவா இருக்கா இல்லையான்னு. அண்ட் தென் ஒரு நாள் ஃபீல்டுக்கு போவோம். ஓகே, வெளியில் எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கு போயிட்டு கஷ்டமான இடங்களில் எப்படி எடுக்க போகிறோம் இதெல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்க சொல்லி கொடுத்துருவோம். ஆனால் அதே 5 நாள் தான். எஸ், இப்போ நாங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி அதே 5 நாள் தான். ஆனால் டாபிக்ஸ் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக லாஸ்ட்டாக. சர்வே ரிலேட்டடாக உங்களுக்கு பைலட்ஸ் இங்கே ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் 10 பேட்சுக்கு மேலே போயிருக்காங்க. வெறும் சர்வேயிங் அண்ட் மேப்பிங் மட்டுமே 10 to 12 பேட்சஸ் மேலே இங்கே தாண்டி போயிருக்காங்க. அண்ட் தென் ஓகே லைக் 10 to 12 பேட்சஸாக இருந்தாலும் நமக்கு 12 to 15 வெல் ட்ரெயின்டு பீப்புள்ஸ் இங்கே இருக்காங்க. ஓகே, ஸோ லைக் இந்த டேட்டாஸை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஸ்டாஃப்ஸ் என்ன தான் நம்ம ஒரு ஸ்டாஃப் அலோகேட் பண்ணாலும் இங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸுக்குமே ட்ரோன் டேட்டாஸ் எப்படி எடுக்கணும், ட்ரோன் டேட்டாவை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்ற பேசிக் நாலேஜ்லேருந்து ஹைடெக் நாலேஜ் வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போயிருப்பாங்க. வெறும் ட்ரோன் பைலட்டிங் மட்டும் இல்லாமல் ட்ரோன் மேப்பிங் அண்ட் சர்வேயிங் எல்லாமே. எஸ். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட கற்றுக்க வராங்க அப்படின்னா சர்வேயிங் முடிச்சிட்டாங்க,
நீங்களும் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் எடுத்து கொடுத்துட்றீங்க. அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுப்பீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் இந்த மாதிரி கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கிரியேட் பண்ணி தரோம். ப்ளஸ் இப்போ நீங்கள் வந்து சர்வேயிங்காக நம்ம இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ சர்வேயிங் தாண்டி இங்கே நார்மலான ஆர்பிசி கோர்ஸ் முடிக்க வந்தாலுமே நம்ம வந்து அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃபர் பண்ணுறோம். எல்லா ஆஃபர் பண்ணுறோம். சூப்பர். ஓகே கைஸ், இங்கே வந்து எஃபிவியும் டீச் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே எஃபிவியோட ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ப்ரோ. ஹை ப்ரோ, உங்களுக்கு எஃபிவி ஃபீல்டில் எத்தனை வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? அப்புறம் இங்கே ட்ரெயினராக எவ்வளோ நாள் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக எனக்கு எஃபிவி ரிலேட்டடாக 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நான் இங்கே வந்து 2 years இங்கே எஃபிவி ட்ரெயினராக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு பர்சன் வந்து எஃபிவி ஹாபிக்குள்ளே வராரு, அவர் வந்து கம்ப்ளீட்டாக பிகினிங்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு என்னென்ன டாபிக்ஸ் என்னென்னலாம் சொல்லி கொடுப்பீங்க? ஓகே, எஃபிவி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட 2 டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. பேசிக் அண்ட் அட்வான்ஸ்னு ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இதில் பேசிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 days கோர்ஸ் வரும். அந்த 5 daysல வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தியரி செஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ தியரி கிளாஸஸில் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக என்டையர் டைனமிக்ஸும் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு காம்போனன்ட்ஸு, அசம்பிளி, ஸோ அது சால்விங் வைக்கிறது, கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் எப்படி எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு என்னென்ன காம்போனன்ட் செலக்ட் பண்ணணும், எப்படி செலக்ட் பண்ணணும், ஸோ அதை நீங்களே கான்ஃபிகர் பண்ணுவீங்க. ஸோ ஃபைனல் டேயில் நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கிற ட்ரோனை நீங்களே போய் எடுத்துகிட்டு ஃப்ளை பண்ணுவீங்க. அதுக்கு வந்து ஒரே கோர்ஸா இல்லை ரெண்டு கோர்ஸா? பில்டில் ஒரே கோர்ஸ் தான். உங்களுக்கு பேசிக்கில் வந்துட்டு ரெண்டுமே நீங்கள் பண்ணுவீங்க. பில்டும் பேசிக்லேயே நீங்கள் ஒரே கோர்ஸ்லேயே பில்டு ப்ளஸ் ஃப்ளைங் ட்ரைனிங்குமே கொடுத்துருவோம். சூப்பர். உங்களுக்கு 3rd day வந்துட்டு சிமுலேஷன் இருக்கும். ஸோ அந்த சிமுலேஷனில் நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு ஸோ 4th day 5th day வந்து ஃபீல்டில் போயிட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும். அவ்வளோதான். ஓகே. 5 daysல வந்து ஓரளவுக்கு பேசிக்கா இருக்கிற ட்ரைனிங் கோர்சஸ் வந்து அதுதான். அட்வான்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 days கோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த அட்வான்ஸ்ல வந்துட்டு எக்ஸ்டர்னலா ஒரு மோட் இருக்கும், ஆக்ரோ மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ எஃபிவியை பொறுத்த வரைக்கும் ஆக்ரோ மோட்ல தான் ஃப்ளை பண்ணி இம்மர்சிவான பேசிக் ஆக்ரோ தான். ஸோ அந்த இம்மர்சிவான ஷார்ட்ஸ் இருக்கிறதுக்கு அந்த ஆக்ரோ மோடு நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ அது நிற்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் வந்து நல்லா தெரியணும். ஸோ அதுக்கு தான் நான் அந்த 15 days கோர்ஸ் வந்துட்டு 15 days கோர்ஸ். ஸோ அதில் ஆக்ரோ மோடில் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக ஃப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அது பிறகு அதை ட்ரெயின் பண்ணால் தான் அந்த 15 days கோர்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆர்சி பிளேன்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கீங்க, இது என்ன பர்பஸ் ப்ரோ? இதை டீச் பண்ணுறீங்களா? ஆமாம் ப்ரோ, ஜஸ்ட் ஹாபி ஃப்ளையிங்காக டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ளைட் டூட்டரை பொறுத்த வரைக்கும் யூஏவி ரிலேட்டடாக என்டையராக நீங்கள் எல்லாமே கற்றுக்குவீங்க. ஸோ அதில் நார்மல் ட்ரோன் எப்படி ஃப்ளை பண்ணுறது, எஃபிவி ட்ரோன் எப்படி ஃப்ளை பண்ணுறது, எப்படி பில்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஃபிக்ஸ்டு விங் ட்ரோன்ஸையுமே எப்படி பில்ட் பண்ணுறது, ஃப்ளை பண்ணுறது. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லைனிங் வந்து கொடுத்துருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிளைடர் மாடலு. ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு வந்து இந்த கிளைடர் மாடல்ஸ்லாம் ட்ரைனிங் கொடுப்போம். இது வந்து ஆக்ரோபாட்டிக் மாடல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்டன்ட்ஸு இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஒரு ஹாபி ஃப்ளையிங்னா அவங்க ஸ்டன்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த ஆக்ரோபாட்டிக் மாடல்ஸ் வந்து யூஸ் ஆகும். சூப்பர் ப்ரோ. ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்துட்டு செஸ்னா மாடல்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஜஸ்ட்டு கமர்ஷியலாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாடலை. இது சர்வேலன்ஸ் பர்பஸ்க்காக நாங்கள் கமர்ஷியலாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே மேம், பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ்டான வெல் நாலேஜ் இன்ஸ்ட்ரக்டர், இவங்ககிட்டையும் நம்ம சில கேள்விகள் கேட்கலாம். மேம், உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? இந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் எவ்வளோ நாள் வேலை செய்கிறீங்க? ஸோ ஆக்சுவலாக நான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணதுலேருந்தே ட்ரோன் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கேன். இப்போது நான் இன்ஸ்ட்ரக்டராக வந்து 1.5 years ட்ரோன் ஃப்ளைங். ஸோ நான் ட்ரோன் ஃப்ளைங் டீச் பண்ணுற இன்ஸ்ட்ரக்டராக தான் இருக்கேன். இல்லை, அதில் எவ்வளோ நாள் ஃப்ளை பண்ணியிருக்கீங்க? ட்ரோன் ஃப்ளைங் ஒரு 4 years. 4 years பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்டர் ஆகிருக்கீங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ட்ரோன் பைலட்டிங்காக நிறைய பேர் உங்கள்கிட்ட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க படித்ததுக்கப்புறம் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரோன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும் அவங்க பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? சரி, ஆல்ரெடி வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க ஆர்பிசிக்காக கோர்சஸ் வரவங்களும் இருக்காங்க. இல்லை நான் கோர்ஸ் முடிச்சுட்டு ஆர்பிசி வாங்கி புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபுல் கைடன்ஸ் நாங்களே கொடுத்துருவோம். எங்கே ட்ரோன் பர்ச்சேஸ் பண்ணணும், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஆர்பிசி முடிக்கிறப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்தராக கைடன்ஸ் வேணும்னாலும் நாங்கள் கொடுத்துருவோம். அக்ரிகல்ச்சர் ட்ரோன் பைலட்டிங்காக உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சேர வராங்க இல்லையா, அவங்களுக்கும் பேசிக்ஸ் வந்து என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வேணும்? ஏன்னா இப்போது அது ரொம்ப வெல் நாலேஜாக இருக்க மாட்டாங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க. சில பேர் சொல்கிறேன், இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி அதாவது. ஓகே, ஸோ ரொம்ப வருஷமாக ட்ரோன் ஃப்ளை பண்ணிகிட்டே இருந்தாலும் அவங்க அக்ரிகல்ச்சர் செக்டாரில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ புதுசாக அக்ரிகல்ச்சர் ட்ரோன் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதோட டைல்யூஷன்ஸ், ஸோ அதோட ஸ்ப்ரேயிங் ரேஷியோஸ், இது எல்லாத்தையுமே நாங்கள் டீச் பண்ணிடுவோம். அதே மாதிரி நீங்கள் எல்லா கிராப்புக்கும் ஒரே ஹைட்டில் வந்து ஃப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அது எல்லாத்தையுமே
அக்ரிகல்ச்சரல் ட்ரோன்கிற தனி செக்டரில் நாங்கள் டீச் சொல்லி கொடுத்துருவீங்க கம்ப்ளீட்டாக. டிபெண்டிங் அப்பான் யோர் அப்ளிகேஷன். இப்போ அக்ரிகல்ச்சரல் ட்ரோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட டேங்க் பேலோட் 10 லிட்டரோ 15 லிட்டரோ இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதோட ஆலப் வெயிட் எவ்வளோ இருக்கோ அதுதான் உங்களோட ட்ரோனோட வெயிட்டாக இருக்கும். ஸோ ஸ்மால், மீடியம், லார்ஜ், மைக்ரோஸ், நானோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் வெயிட் பேஸில் இருக்கும். வெயிட் பேஸ். அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸ்லாம் அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸ் மோஸ்ட்லி ஸ்மாலில் இல்லை மீடியமில் ஃபாலோ ஆயிரும். ட்ரோன்ஸ் அக்ரி ட்ரோன்ஸில் இன்னும் செப்பரேட்டாக நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா ஸ்ப்ரேயர்ஸ் பதிலாக சீட் ஸ்ப்ரெடர் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாசல்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதில் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பைலட்டிங் சொல்லி கொடுத்துட்டீங்க, சிமுலேஷன் சொல்லி கொடுத்துட்றீங்க. அதை தாண்டி என்னென்ன வீட்ஸுக்கு, என்னென்ன செடிகளுக்கு, அவங்க என்னென்ன பயிர்களுக்கு என்னென்ன கெமிக்கல் யூஸ் பண்ணணும் இதுவும் சொல்லி கொடுப்பீங்களா இல்லை அது எப்படி? சார் அது வந்து உங்களுக்கு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கிராப்புக்கும் ஒவ்வொரு ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரில் போனீங்கன்னா எஸ்ஓபிஸ் இருக்கும். ஒவ்வொரு கிராப்புக்கு என்ன ஹைட்டில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணுங்கிற எஸ்ஓபிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஆஸ் பர் நீங்கள் ஃபார்மலிட்டியே கேட்டுக்கலாம். கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் பெஸ்டிசைடோ வீடிசைடோ அந்த டைலூஷன் ரேஷியோ தெரியாமல் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கிராப் ஸ்பாயில் ஆகும். ஸோ கம்ப்ளீட் அக்ரிகல்ச்சருக்காக வராங்க எல்லாமே அவங்க கற்றுக்கணுன்னா இப்போது எங்களுக்கு நீங்கள் எடுத்த மாதிரி அதே 5 days கோர்ஸா இல்லை அது தனியாக? ஸோ உங்களுக்கு ஆர்பிசிங்கிறது செப்பரேட்டாக 5 days. அது இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் எல்லாம் வேணும்னா 8 to 10 days ஆகும். இப்போது உங்கள் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து எவ்வளோ பைலட் நீங்கள் அக்ரிகல்ச்சர் சொல்கிறேன் அந்த செக்மெண்ட்டில் எத்தனை பைலட்ஸ் நீங்கள் உங்கள் மூலயமா நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க? ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டார்லன்னு பார்த்தா ஒரு 50+ இருப்பாங்க. 50+ இது பைலட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. ஓ சூப்பர். இந்த 5வது நாள் தான் கோர்ஸோட கடைசி நாள். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் ட்ரோனில் மிஷன் பிளானிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மதியானம் அவங்க இன்ஸ்டியூட் மூலயமா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் கொடுக்குற சர்டிஃபிகேட் நமக்கு மெயிலில் வந்துடும். அந்த சர்டிஃபிகேட்டை தான் நம்ம லைசன்ஸாக யூஸ் பண்ணணும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ப்ரோவோட FPV ஃப்ளையிங் செஷன் ஒன்று பண்ணோம். அது ரொம்ப சூப்பராக ஜாலியாக போச்சு. இந்த இன்ஸ்டியூட் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாங்காக தெரியும், ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கே வந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ட்ரைனிங் கிடைக்கும். தியரி கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக நல்லா சொல்லித்தராங்க. ப்ளஸ் அட்மாஸ்பியரு இங்கே ஏரியாவில் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டை மிஸ் பண்ணி நீங்கள் ஒரு 5 நாள் இங்கே தங்கி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு கரியர் ரொம்ப முக்கியம். ஓகே கைஸ், இந்த இன்ஸ்டியூட்டை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியாச்சு. ட்ரோன் லைசன்ஸ், பைலட்டிங் லைசன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற ரூல்ஸை விட ஃப்யூச்சரில் அந்த ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும், உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் வந்து 12th படிக்கிற மாதிரியோ இல்லை ஏதாவது டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும், இந்த மாதிரிலாம் வந்து ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட்டில் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஷீட் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். நம்ம சேனலோட கூப்பன் கோடும் நான் அதில் கொடுத்துருக்கேன். அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க உங்களோட ஃபீஸ் அமௌண்ட்டில். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.